ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷனல் பிளேன் பர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படிங்கிற கண்டிஷனில் ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கோன் ப்ராப்ளங்க. A cone of base diameter 40 mm and axis length 50 mm resting on HP on its base is cut by a plane inclined at 45 degree to HP and perpendicular to VP and is bisecting the axis. Draw the front view and sectional top view and true shape of the section. ஸோ இதான் கொஷினுங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கோன் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட டயாமீட்டர் வந்து 40 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய ஆக்சிஸ் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 mm. ஓகேங்களா? ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஸோ நம்ம ஹெச்பியில் வந்து ஃபஸ்ட் டயக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் இஸ் கட் பை எ பிளெயின் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு ஹெச்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கட்டிங் பிளேன் வந்து 45 டிகிரி வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இஸ் பைசெக்டிங் தி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பைசெக்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 50 mm ஹைட் இருக்குது அப்படின்னா பைசெக்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃபாக வந்து பிரிச்சுக்கிறது. ஓகேங்களா? 50 அப்படின்னா நம்ம வந்து 25 எடுத்துக்கிறது. அதுதான் வந்து பைசெக்டிங். சரிங்களா? ஸோ பை 2 அப்படிங்கிறத வந்து பைசெக்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பைசெக்டிங் அப்படிங்கும்போது நம்மளுடைய பேஸில் வந்து 25 mm வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான டயக்ராம் தான். வாங்க டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 40 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 20 mm மெஷர் பண்ணி காம்பஸில் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு சர்க்கிளை ட்ரா பண்ணுவோம். ஸோ சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 40 mm டயாமீட்டர் 8 பார்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது ரொம்ப லைட்டாக பண்ணுங்கள். நாலு பார்ட்ஸாக பிரித்தாச்சு. இன்னும் 4 பார்ட்ஸ் பிரிக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். எதையுமே வந்து டார்க்காக ட்ரா பண்ணிடாதீங்க. இதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி அண்ட் ஹெச். இந்த டாப் வந்து ஓ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் ஹைட் வந்து 50 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆக்சிஸ் ஹைட் 50 mm அப்படிங்கிறது நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துருவோம். ஸோ இதுதான் என்னோடய 50 mm ஹைட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஆக்சிஸ் வந்து கடைசியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுங்க எல்லா பாயிண்ட்ஸில் இருந்தும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கோன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் எல்லா பாயிண்ட்ஸில் இருந்தும் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துட்டேன். ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸ்லேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து ஓ டேஷ், இது ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ், எஃப் டேஷ் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜி டேஷும் அதே மாதிரி ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹெச் டேஷும் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாமே இன்விசிபிள் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் ஓ டேஷ் லைனை ட்ரா பண்ணுங்கள். எல்லாமே வந்து ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா வந்து கட் செக்ஷன் பிளேன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க்காக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் செக்ஷன் பிளேன் ட்ரா பண்ணணும். அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரா பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைசெக்டிங் தி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் நம்மளோட ஆக்சிஸ் லைன். ஆக்சிஸ் லைனில் 25 mm மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பைசெக்டிங்னா
டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2 அப்படிங்கிறத வந்து பைசெக்டிங். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நான் 25 mm பேஸ்லேருந்து மார்க் பண்ணிட்டேங்க. ஏன்னா நம்மளோட டோட்டல் ஹைட் வந்து 50 mm. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ரொடெக்டரை வச்சுட்டு ஆக்சிஸில் 90 டிகிரி வச்சுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து 90 டிகிரி ஆக்சிஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆங்கிள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? 45 நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சிஸ்லேருந்து அந்த பைசெக்டிங் பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து கட் செக்ஷன் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த கட் செக்ஷன் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய கட் செக்ஷன் பிளேன். ஸோ இது விடி அப்படிங்கிறது மார்க் பண்ணிடுங்க. ஓகே, கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ப்ரொஜெக்ஷன் ஸ்கேலை கொண்டு விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா கோன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் தான் டார்க்காக தெரியும். ஸோ இந்த பார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியக்கூடிய பார்ட். ஓகேங்களா? இது வந்து நம்ம ரிமூவ் பண்ண பார்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஓ தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோம், அதுலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? 1 டேஷ், இது வந்து 2 டேஷ், 3 டேஷ், 4 டேஷ், இது 5 டேஷ். ஓகேங்களா? இப்போது ஓஎஃப் அப்படிங்கிற லைன் பின்னாடி இருக்குங்களா, அதுக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 டேஷ்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஓஜிங்கிற லைன் பின்னாடி இருக்குங்க, அந்த லைனுக்கு வந்து 7 டேஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஓஹெச் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் வந்து 8 டேஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் இன்விசிபிள். ஓகேங்களா? அதனால் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. இந்த 3 மட்டும்தான், அதாவது ஓஎஃப், ஓஜி, ஓஹெச் அப்படிங்கிற இந்த 3 லைன்லேயும் வரக்கூடிய அந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்விசிபிள். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய டாப் வியூக்கு இந்த கட் செக்ஷன்லேருந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரா பண்ணி காட்டணும். இதுலேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வாங்க, ரொம்ப லைட்டாக கொண்டுட்டு வாங்க, கஜ கஜன்னு கொண்டு வந்துடாதீங்க. ஸோ இது வந்து நான் ஓஏ லைனில் கட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2, 8 அப்படிங்கிற பாயிண்ட், அதாவது ஓபி, ஓஹெச் அப்படிங்கிற லைன்ஸ் வரக்கூடிய பாயிண்ட்ஸை கொண்டு வந்துட்டேன். இந்த ஓஜி, ஓசி, சரிங்களா, இந்த லைனில் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓடி, ஓஎஃப் அப்படிங்கிற லைனில் வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்து வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட்டை ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிடுவாங்க, எந்தெந்த பாயிண்ட் எது எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இது வந்து 1, இந்த பாயிண்ட் வந்து 2, 3 இன்னும் மார்க் பண்ணலைங்க. 4 அப்படிங்கிறது வந்து இதுதான் 4, கொஞ்சம் கரெக்டாக எடுங்க. 4, இது வந்து 5, இது வந்து 6, இந்த பாயிண்ட் வந்து 7 இல்லைங்க, 8 எடுக்கணும். ஸோ 8 எடுத்துருங்க. ஓகேங்களா? 7 எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஸில் பர்பண்டிகுலராக ஒரு லைனை வந்து நம்ம ஜெனரேட்டருக்கு ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜெனரேட்டருக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஜெனரேட்டர்லேருந்து வருது பார்த்தீங்களா லைன், அந்த லைன்லேருந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட மெஷர் பண்ணி எடுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய காம்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 அப்படிங்கிற பாயிண்ட், இது 7 அப்படிங்கிற பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு லைட்டாக தெரியணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஹேச்சிங் லைன்ஸ் வரும். இது வந்து நீங்கள் ஒரு ஏரோ மார்க் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிக்கங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுலேருந்து தான் ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிறது காட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 2 3 லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம டார்க்காக ட்ரா பண்ணி காட்டணும். ஓகேங்களா? அது கடைசியாக நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து வந்து நம்ம இன்னொரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணி, சாரி, இன்னொரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணி அதுலேருந்து ட்ரூ ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணி காட்டணும். சரிங்களா? இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வியூங்க, இது வந்து நம்மளோட டாப் வியூ. இப்போ ட்ரூ ஷேப் வந்து ட்ரா பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட கட்டிங் பிளேனுக்கு பேரலாக ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். x1 y1 அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக வந்து நீங்கள் அந்த 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ லைனை வந்து ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். 1ஓட லைன் எடுத்துட்டேன். இது வந்து 2 8க்கான லைன். அடுத்து 3 7ஓட லைன் இது. அடுத்து 4 6ஓட லைன் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஓட லைன் இது. ஓகேங்களா? ஸோ எல்லா லைன்ஸும் நான் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்தாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் இருந்து, அதாவது இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 டேஷ் 1 அப்படிங்கிற லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனோட டிஸ்டன்ஸ் எக்ஸில் இருந்து நான் மெஷர் பண்ணணும். XY லைன்லேருந்து இந்த பாயிண்ட் இதிலிருந்து இந்த 1ஓட டிஸ்டன்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேலில் மெஷர் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிட்டு அந்த 1 டேஷ் அப்படிங்கிற லைனில் வச்சு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 1 1 அப்படிங்கிற பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நான் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் மார்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நான் மெஷர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 8 அப்படிங்கிற பாயிண்ட்டுங்க, இது 2ங்கிற பாயிண்ட்டு. இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இடுங்க, எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ங்கிற பாயிண்ட்டும் 7ங்கிற பாயிண்ட்டும் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3 டேஷ் 7 டேஷ் அப்படிங்கிற இந்த லைனில் வச்சுட்டு கரெக்டாக பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். 3ஓட பாயிண்ட் மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 and 4. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட பாயிண்ட்டு. ஸோ இதான் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் எல்லா பாயிண்ட்டையும் வந்து முதல்ல வந்து நேம் அசைன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து 7 டேஷுங்க, ஏன்னா வந்து 7 டேஷ் தான் வந்து சரி 7 1 7 தான் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7க்கு ஆப்போசிட்டில் வந்து 3 1 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 6. ஸோ XY லைன்லேருந்து பக்கத்தில் இருக்கிறது 6 1, தூரம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 5 1. ஓகேங்களா? நான் இதை வந்து லிங்க் பண்ணிவிட்டு வீடியோ காட்டுறேன். சரிங்களா? ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சுங்க.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம டார்க்காக ட்ரா பண்ணி காமிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து ஹேச்சிங் லைன்ஸ்க்கு வந்து ட்ரா பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், டார்க்காக ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ட்ரூ ஷேப்பும் டார்க்காக ட்ரா பண்ணிட்டேன். டாப் வியூவோட செக்ஷனை வந்து நான் ட்ரா பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது எல்லாமே ஹேச்சிங் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஹேச்சிங்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணி காமிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட டயக்ராம் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடுங்க. இதோட ஆக்சஸ் ஹைட்டு, அதே மாதிரி வந்து கட்டிங் பெயின் வந்து எந்த டைமென்ஷன் வச்சு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணி காமிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் கட்டிங் பெயினோட டிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து 25 mm. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 50 mm. ஓகேங்களா? அதையும் வந்து மார்க் பண்ணி காமிச்சிடலாம். இது வந்து 50 mm, இது வந்து 25 mm. ஓகேங்களா? ஸோ இந்த டைமென்ஷன் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்பராக எடுங்க. கரெக்டாக இங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நான் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இந்த டைமென்ஷனுக்காக நான் முதல்ல எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு. அப்படி இல்லைனா மறுபடியும் எடுத்துக்கங்க. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயாமீட்டருக்காக எடுக்கிறோம். ஸோ டயாமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைமென்ஷன் மார்க் பண்ணி காமிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டைமென்ஷன் எல்லாமே முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டயக்ராம் இவ்வளவு தான். ஓகேங்களா? இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் எங்கெங்கே இருந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. நம்ம எல்லாமே வந்து இந்த டைரெக்ஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த 1 dash 2 dash 3 dash 4 dash 5 dash 6 dash and 7 dash 8 dashலேருந்து நம்ம இது எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டுட்டு போயிட்டு இங்கே இருந்து எக்ஸ்ஒய் லைனில் இருந்து 1 டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி இங்கே எடுத்தோம். அதே மாதிரி 2 டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதாங்க நம்ம டயக்ராம். இதில் வந்து இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது வந்து ட்ரூ ஷேப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.